9 கோவில்கள் ஒரே நேர்கோட்டில் கடவுளின் அழகிய சாட்சி. தென் தமிழகத்தின் தாமிரபரணி கரையில் பெருமாள் அருளும் நவதிருப்பதி ஸ்தலங்கள் 9 திவ்ய தேசங்கள் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளன என்பது வியப்புக்குரிய ரகசியம். இது வெறும் தற்செயலா அல்லது ஆழ்ந்த ஒரு திட்டமிடலின் வெளிப்பாடா? இந்த 9 கோவில்களும் நவக்கிரகங்களை பிரதிபலிக்கும் விதமாக வெவ்வேறு கிரகங்களுக்கு உரியவையாக கருதப்படுகின்றன. ஆனால் அவற்றை ஒரே நேர்கோட்டில் அமைப்பதற்கான காரணம் என்ன? இது வெறும் புவியியல் கணக்கீடு மட்டும்தானா? பண்டைய தமிழர்கள் வானியல் மற்றும் ஜோதிடத்தில் கொண்டிருந்த ஆழமான ஞானத்தின் சான்றாகவே இந்த அமைப்பு கருதப்படுகிறது. சித்திரங்களின் நிலை, பூமியின் அச்சு, கிரகங்களின் சஞ்சாரம் என அனைத்தையும் துல்லியமாக கணக்கிட்டு இந்த புனித தலங்களை அமைத்திருக்க வேண்டும். இந்த கோவில்கள் ஒரு குறிப்பிட்ட அண்ட ஆற்றலை ஈர்க்கும் விதமாக அல்லது அதனை பரப்பும் விதமாக கட்டப்பட்டிருக்கலாம் என்பதே அறிஞர்களின் யூகம். இந்த நேர்கோட்டு அமைப்பு ஒரு கண்ணுக்கு புலப்படாத ஆற்றல் பாதையை உருவாக்குகிறது. இன்னும் ஒன்று, இந்த கோவில்களின் மறைந்த கதைகளை நீங்கள் கண்டுபிடிக்க தயாரா?